உங்கள் குழந்தைய பாம்பு கடிச்சதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் அவங்க லைஃப் டைமே டிசைட் பண்ண போகுது. என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க, பேரண்ட்ஸ் பேனிக் ஆகக்கூடாது. ஏன்னா பேரண்ட்ஸ் பேனிக் ஆனால் அவங்க பசங்களும் பேனிக் ஆவாங்க. ஸோ ஹார்ட் ரேட் எல்லாம் அதிகமாகி வெனாமோட ஸ்ப்ரெட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தையோட காலில் பாம்பு கடிச்சிருந்தா அந்த குழந்தைய மெயினாக இம்மோபிலைஸ் பண்ணும், அதாவது நடக்க விடக்கூடாது. ஸோ குழந்தைய பத்திரமா இருந்து பக்கத்தில் ஒரு ஆள் பிடிச்சிக்கணும். அந்த பாம்பு கடிச்ச இடத்துல ரொம்ப டைட்டான துணியை வச்சு கெட்டுறதோ, அதை கடிச்சு உள்ள இருந்து விஷத்தை உறிஞ்சு எடுக்கிறதோ, அது ஏதாவது பிளேடை வச்சு கீறி விடுறதோ, இந்த மாதிரி காரியம் நிச்சயம் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் ஹோம் ரெமடிஸ் அந்த மஞ்சப்பொடி போடுறது இந்த மாதிரி இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். உலக சுகாதார நிறுவனம், அதாவது நம்ம WHO சொல்கிறது ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்காங்க. ரைட், RIGHT. ஸோ ரீஅஷ்யூர் பண்ணணும், I இம்மோபிலைஸ் பண்ணணும், GH கெட் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் T ட்ரீட். ஸோ என்ன பாம்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மாடலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா பாம்புகளையும் விஷம் உள்ளது இல்லை, ஆனால் எல்லா பாம்புகளையும் நிச்சயம் எமர்ஜென்சியானது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.